அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தீரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவரே இயேசுவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதப்படிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Jeremiah 17th chapter 7th verse. Blessed is the man who trusts in the Lord and whose hope is the Lord. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நன்றி இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்ய போவதுக்காக நன்றி. எங்க வாழ்க்கையின் எல்லைகள்ல ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவே உங்களே சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. நீங்க இல்லாம நாங்க இந்த உலகத்துல வாழ முடியாது ஐயா. உங்களுடைய கிருபை, தயவு, காரணியம், இதனாலதான் பிதாவே நாங்க ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. இந்த வெளியேற பெற்ற வாழ்வை கொடுத்ததுக்காக நன்றி. அதற்கு நாங்க உண்மையே சார்ந்திருக்க கிருபை செய்வீராக. இயேசுவே, உங்க ரட்சிப்பிற்காக நன்றி. இதனால தானேப்பா நாங்க நித்திய ஜீவன் அடைய கிருபை செய்திரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களை நோக்கி பார்த்து இது உமக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து செய்ய கிருபை செய்யுங்க. வேத வஸ்தத்தினாலும் ஜெபத்தினாலும் உறுதியாக தரித்திருந்து பரிசுத்த ஆவியின் ஆலோசனை பெற்று ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய கிருபை செய்யுங்க இயேசுராஜா. இங்க குடும்ப காரியங்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள், ஊழியம், எங்களோட பிள்ளைகளின் வாழ்வு, அப்ராட் பிளான்ஸ், ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், இன்னும் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்க மேல நம்பிக்கை வைத்து இருக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. இதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு செய்கிற மனுஷன் பாக்கியமா நீங்க சொல்றீங்க. உங்க மேல நம்பிக்கை வைத்து உங்க மேலேயே சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்பா. உண்மையன்று எங்களுக்கு வேற தெய்வம் இல்லை இயேசுவே. உண்மையன்று எங்களுக்கு வேற வழியும் இல்லை இயேசுவே. மேரேஜ் காரியங்கள், இன்னும் சுகவீனம், பலவீனம் ஏதுவாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சுகம் தருவார். அவரு என்ன பரிபூர்ண விடுதலை தருவார், என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருவார் அப்படின்னு இயேசுவை உங்களை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. எந்த மனிதனை நம்பி இல்லாதபடி இயேசுவன் நாமத்தை நம்பி இருக்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி வழிநடத்தி தாங்க. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது ஐயா, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord. Yes, O Lord and Savior Jesus Christ. No matter how hard it is in our situation, teach us to trust and have a hope in you, Jesus Christ. எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் ஆனா இயேசுதான் என்னை வழிநடத்தினார்னு நம்பி போறப்போ, ஏதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல முடிவு என் தேவன் வைத்திருக்கிறார்னு போக கிருபை செய்யுங்க. ஆமாப்பா, அநேக நேரத்துல எங்களுக்கு ஒன்றும் புரியாது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. ஆனா இயேசுவே, நாங்க உண்மை நம்பி போறப்போ எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு நீங்க வைத்திருக்கிறீர். இந்த உலக வாழ்க்கையில ஆமாப்பா, உண்மை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாக, உமக்கு சாட்சிகளாக நிக்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்க வழிநடத்தி ஆளுகை செய்வீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. உங்களோட கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ஜெபத்தினாலும் நிரம்பி நிற்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க. வியாதி, மரண பரியந்தம் எதுவாக இருந்தாலும் இயேசுவே ஒவ்வொருத்தரையும் விடுதலை தாங்க அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தை கொடுங்க இயேசுவே. விடுதலை தாங்க இயேசுவே. நெடுநாளாக காத்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு முடிவு தருவீராக. நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முடிவு தாங்க அப்பா. விசுவாசம் இல்லாம நாங்க எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது ஐயா. விசுவாசத்தால் தேவன மகிமையை காண்போன்னு போட்டிருக்கிறீங்களே இயேசுவே. அப்பொழுது நாங்க கேட்கிறப்போ எங்களுக்கு நீங்க
உங்க சித்தத்தின்படி பதில் தருவீராக அப்பா. எங்க சித்தம் இல்லப்பா, உங்க சித்தத்தின்படி எங்களுக்கான ஒரு முடிவு, ஒரு ஆளுகை நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவை இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.